என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எல்லா மாவட்டத்திலையும் பரபரப்பான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது. அதற்கான தேர்தல் பணிகள் விறுவிறுப்பான ஒரு சூழலில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் நீங்கள் பார்த்தா ராமநாதபுரம் மாவட்டம் இந்த சட்டமன்ற தொகுதியில் குறிப்பாக முதுகுளத்தூர் தொகுதியை நம்ம பார்ப்போம். இது ஒரு பரபரப்பான ஒரு தொகுதியாகவும் ஒரு நல்ல தொகுதியாகவும் ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு முக்கியமான தொகுதியாகவுமே இந்த முதுகுளத்தூர் சட்டமன்ற அமைந்திருக்கின்றது. இந்த முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு தான் இந்த பதிவு. தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய அரசியல் பலம், பட்டியல் வெளியேற்றம் இதில் அடங்கியிருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக பட்டியல் வெளியேற்றம் நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்சியில் பயணிக்கின்ற இரட்டலை சின்னத்திற்கு நிற்கக்கூடிய திரு மலேசியா பாண்டியன் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, பட்டியல் வெளியேற்றத்திற்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த தொகுதியில் யார் நிற்கிறான்னு உங்களுக்கு தெரியும். மற்ற கட்சிகள் இருக்கிறாங்க. குறிப்பான நம்ம சமுதாயத்திற்கு எதிராக செயல்படுறவர்களை பார்ப்போம். பார்த்தா டிஎம்கே சார்பாக திமுக சார்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியல் வெளியேற்றம் மத்திய அரசு அனுப்பி வைத்த கோப்பு மனு 1720/4 அது அப்படியே கிடப்பில் கிடக்கு. அதுக்கு எந்த ஒரு இதுவும் இந்த திமுக அரசு சார்பால் நமக்கு செய்யலை. அதே வேளையில் ஐயா தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய மணிமண்டபம் கட்டுவதற்கு அரசு ஆணை பிறப்பித்து 3 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கி இந்த கட்டுமான பணிக்கு ஒதுக்குனாங்க. அந்த இடத்தையும் தேர்வு செய்தாங்க. இப்போ அந்த மணிமண்டபம் திறந்தாச்சு. ஆனால் இந்த மணிமண்டபத்தை கட்டக்கூடாது என்பதற்காக ஆப்பநாடு மரவர் சங்கம் சார்பாக அதற்கு நீதிமன்றம் சென்று அதற்கு வழக்கு தொடுத்து அதை தடை செய்ய வேண்டும் அப்படின்ட்டுலாம் சொல்லி வழக்கு தொடுத்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு மாவீரன், மக்களுக்காக பாடுபட்ட திரு ராமர் பாண்டியன் அவர்களை கொலை செய்தார்கள். அந்த கொலை செய்த குற்றவாளிகளை இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் முதுகுளத்தூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் எடுக்கிறாங்க. அப்போது அது எந்த அளவுக்கு அங்கே சூழல் நடந்து கொண்டே இருக்கின்ற பாருங்கள். எங்கேயோ ஒரு கொலை நடக்குது, அரசு ஒரு மணிமண்டபம் கட்டித்தர்றாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் எத்தனை கோடின்னு தெரியும் உங்களுக்கு. நமக்கு வெறும் 3 கோடி ரூபாயில் மக்கள் வைத்த கோரிக்கையை முன்வைத்து பல வருடங்களாக கோரிக்கை முன்வைத்ததை வச்சு அவங்க அதை நிறைவேற்றி அந்த மணிமண்டபம் கட்டுவதற்கான சூழலை வழிவகுக்கிறாங்க. அதையும் யார் தடை நீதிமன்றத்தில் சென்று தடை கேட்குறாங்க? இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம். எவ்வளவு கம்யூனிட்டிகள் இருந்துமே எந்த கம்யூனிட்டியுமே அதை பற்றி பேச மாட்டாங்க, எந்த எதிர்ப்பும் தெரிய மாட்டாங்க, எல்லாருமே நட்பாக விரும்புகிறாங்க. ஆனால் இந்த ஆப்பநாடு மரவர் சங்கத்தில் சார்பாக நமக்கு இடையூறு கொடுத்துக்கிட்டே வராங்க. ஒரு சமூகம், ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமும் நம்மளும் ஒரு நட்பாக இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த காரியம்லாம் செய்வாங்களா? நம்மளாம் எவ்வளவோ கடந்து சென்றுக்கிட்டு இருக்கிறோம். எந்த கம்யூனிட்டியை பற்றியும் நம்ம இது வரைக்கும் அவங்கள சார்ந்து நம்ம போய்கொண்டு இருக்கோமா? நம்மளை ஏதாச்சும் நம்ம மக்களுக்கு பாதிப்பு வரும்போதுன்னா அதற்கான எதிர்ப்புகள் என்ன காட்டியிருப்போமா பொழுது, மற்றபடி அந்த சமூகத்திற்கோ அந்த சமூகத்து தலைவர்களுக்கோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் இதே ஆப்பநாடு மரவர் சங்கம் இந்த மாதிரி செயல்களை தொடர்ந்து இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை அவர்கள் திட்டம் தீட்டி எப்பயுமே ஒரு பகை உணர்வோடையே நடந்து கொள்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ஆனால் இப்போ அரசியல் களம் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த 2 சமூகமும் ஒன்று சேர்ந்தால் வெற்றி வாய்ப்புகள் எந்த கம்யூனிட்டியில் இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்தால் எத்தனை கட்சிகள் வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கிற சூழலில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆப்பநாடு மரவர் சங்கம் சார்பாக அவங்களும் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறாங்க. இதை எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. அப்போ இந்த வேட்பாளருக்கு இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வாக்களித்தால் எப்படி நிலவும், அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த சமூகத்திற்கான சூழல் எப்படி நிலவும்
என்பதை வந்து நம்ம உற்று நோக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு அரசியலில் இல்லாமல், ஒரு அதிகாரத்தில் இல்லாமையே ஒரு சமூகத்திற்கு அரசு செய்யும் ஒரு மணிமண்டபத்துக்கு தடை விதிக்கிறாங்க. எங்கேயோ நடக்குது, எவ்வளோ தூரம், எத்தனை மாவட்டங்களை கடந்து எங்கேயோ ஒரு கொலை நடக்குது. அதுவும் நம்ம சமூகத்தை சார்ந்தவர் அங்கே கொலை செய்யப்படுறாரு. அப்போ நீங்கள் கூட்டி கொண்டாந்து சாமி நடக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில் அரசியல் பலம் இல்லாமலே இப்படி இருந்தாங்கன்னா, இந்த அரசியல் பலத்தோட அந்த ஆப்பநாடு மறவர் சங்கத்தில் உள்ள ஒரு தலைவர் அவங்க நின்று வெற்றி வாய்ப்புகளை பெற்றால் இந்த சமூகம் எந்த அளவுக்கு வந்து பாதிப்புக்கு உள்ளாகும்னு பாருங்கள். அவர்களோட கூட அந்த போஸ்டர்லாம் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க, அது பாருங்கள் யார் யார் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ இப்படி இருக்கிற சூழலில் இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய வாக்குகள் வந்து அங்கே முக்கியமாக இருக்குது. திமுக சார்பாக இருக்கிறவங்களுக்கும் ஏடிஎம்கே சார்பாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கையில் பார்த்தா நம்ம சமுதாய மக்களுடைய வாக்கு சக்தி தான். அப்போ நமக்கும் பாதிப்பு வராத அளவுக்கு இருக்கணும். நம்ம கோரிக்கை வந்து பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றணும். நம்ம சமூகத்திற்கும் துணையாக இருப்பன்ற சொல்கிறவர்களுக்கும் நம்ம வந்து இதை வாக்கு செலுத்தணும். அப்படி வாக்கு செலுத்தாமல் நம்ம வந்து வேறவங்களுக்கு நம்ம மாற்றி நம்மளுடைய வாக்குகளை செலுத்தினா அங்கே என்ன சூழ்நிலை, அந்த முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து என்ன சூழ்நிலை இந்த மக்களுக்கு அவலங்கள் நேரிடும் என்பதை வந்து சொல்ல வேண்டியதில்லை. நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது, நம்ம பார்த்துருக்குறோம். இது மாதிரி தான் நடக்கும். அப்போ நம்ம எந்த விதமான சூழ்நிலையை கையில் எடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கும் பொழுது அதிமுக சார்பாக கூட்டணியில் இருக்கிற திரு மலேசியா பாண்டியன் அவர்களுக்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவருமே நம்ம வாக்களிக்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம். ஏன்டா நம்ம சமுதாயம் சார்ந்தவங்களே ஒரு சிலர் நிற்கிறாங்க, அதில் மாற்று கருத்தில் இருந்தாலும். ஆனால் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி என்பது வந்து இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு உறுதுணையாக ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது. இந்த சமூகத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக வந்து பார்க்கப்படுது. நாளைக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடாது. இந்த சமூகத்தினுடைய நட்பு எவ்வளோ முக்கியம் என்பதையும் அவங்க உணரணும். இனிமே வச்சா அவங்க உணர்வாங்களா? இந்த சமூகத்தோட நம்ம பகை உணர்வோடு எப்பயும் இருக்கக்கூடாது. இந்த சமூகம் நமக்கு எப்பயுமே துணையாக இருக்கணும். சென்ற ஆண்டுகளில் எப்படி துணையாக இருந்து வெற்றி பெற்றார்களோ அதே மாதிரி சூழ்நிலையாக இருந்தால் இந்த சமூகத்தின் மீதான தாக்குதல்களும் இந்த சமூகத்திற்கு எதிரான செயல்களையும் அந்த ஆப்பநாடு மறவர் சங்கம் வந்து நிறுத்தணும். நல்லா அவங்க தவறு செஞ்சாலும் அவங்க தட்டி கேட்கணும். இரண்டு சமூகமும் ஒற்றுமையாக இருக்கிற சூழலை நீங்கள் வழிவகுங்க, முன்னெடுங்க. இரண்டு சமூகமும் ஒன்றாக இருந்து கூட 2 வேட்பாளர்களுமே போட்டு கூட தென் மாவட்டத்தில் எவ்வளோ சீட்டுகளை பெறலாம். ஆனால் தொடர்ந்து நம் சமூகத்தை வந்து பாதிப்புக்கு உள்ளான செயல்களை செய்து கொண்டே வருபவர்களுக்கு நாம் எப்படி வாக்களிக்க முடியும்? அப்போ நம்மளுடைய வாக்கு சக்தியை வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து அதற்கான முக்கியமான ஒரு முகாந்தரத்தையும் கையில் எடுத்து நமக்கான வாக்கு சக்தியை வெற்றி பெறுவதற்கு வந்து செலுத்தக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். ஆகவே முதுகுளத்தூர் தொகுதி என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு முக்கியமான ஒரு தொகுதி. இந்த மக்களால் தான் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வைத்து தான் அந்த தொகுதியை வெற்றி பெறப்போகுது. அப்போ இந்த தொகுதியினுடைய வெற்றி பெறுவதற்கான ஒரு வாக்கு சக்தியாக, ஒரு முக்கிய வாக்கு சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு வாக்கினுடைய அந்த மகிமையை உணர்ந்து இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்கள் நாளைக்கு நமக்கு இந்த வாக்கு சக்தி மற்ற சாதிக்காரவங்களாக இருக்கட்டும், மற்ற வேட்பாளர் கட்சிக்காரவர்களாக இருக்கட்டும், இது வந்து மகத்தான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும். நம்ம தான் வெற்றி வேட்பாளரை தீர்மானிக்க முடியும். எந்த வேட்பாளரை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வேட்பாளரை ஜெயிக்க வைக்க முடியும். அந்த இடத்துல வந்து இருக்கிறோம் நம்ம. அப்போது கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கேக்கு நீங்கள் முழுமையாக ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து முழுமையாக வந்து நம்ம வந்து ஏடிஎம்கே கூட்டணி இரட்டலை சின்னத்தில் வந்து மலேசியா பாண்டியனுக்கு வந்து நம்ம போட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுதான் ஒரு வழிமுறை, சிறந்த வழிமுறை. வேறு வழியே கிடையாது. வேறு எப்படி அங்கே ஜெயித்தாலும் ஒன்றாக போகிறது கிடையாது. வேறவங்க ஜெயித்தா நமக்கு என்ன பாதக செயல் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இக்கட்டான அங்கே சூழ்நிலை நிற்கிது. 5-6 வேட்பாளர்கள் வந்து முக்கியமான வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. ஓட்டு பரவலாக பிரியுது. அப்போ அந்த பிரிகிற இடத்துல அதை கெப்பாசிட்டி பண்ணி பேலன்ஸ் பண்ணுற இடத்துல இருக்கிறன்னு பார்த்தா இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தான். நீங்கள் அதை பேலன்ஸை பண்ணி எந்த பக்கம் சார்ந்து நீங்கள் வெயிட்டு கொடுக்குறீங்களோ அந்த வேட்பாளர் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அதனுடைய மகத்துவத்தை அரசியல்வாதிகள் வந்து உணரணும். நமக்கான கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் நிறைவேறணும். நமக்கான பாதுகாப்பும் அதில் அடங்கி இருக்குது.
இதை உணர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இதை நீங்கள் உற்று கவனித்து இந்த 2026 தேர்தலில் எந்த ஒரு இதுக்கும் நீங்கள் விலை போகாமல் நம்ம மக்களுடைய வாக்கு சக்திக்கும் அரசியல் அதிகாரத்திற்கும் பட்டியல் வெளியேற்றத்திற்கும் நமக்கு பாதுகாப்புக்கும் உணர்ந்து இதை ஒவ்வொரு கிராமந்தோறும் எடுத்து செல்லுங்க. கண்டிப்பாக நமக்கான ஒரு அரசியலை உருவாக்குவதற்கும் நமக்கான பாதுகாப்பை உருவாக்குவதற்கும் பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றுவதற்கும் இந்த ஒரு விரல் அதிகாரத்தை கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றணும். அதை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றியை தீர்மானிங்கள் உறவுகளே. அதுதான் உங்களுக்கு சிறந்த வழிமுறையாக இருக்கும் என்பதை இந்த அன்பான உறவுகள் உணர்ந்து இதை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம முறையாக வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை 23ஆம் தேதி வருகின்ற அந்த 23ஆம் தேதி வாக்கு செலுத்தி ஒரு மகத்தான ஒரு முக்கியமான நாளாக நம்ம கையில் எடுத்து வெற்றி பெறுவதற்கான சூழலை வழிவகை செய்வோம் உறவுகளே. வணக்கம்.